கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 2:18, 1 John 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திக்கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக்கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இப்போ பிள்ளைகளே என்று சொல்லக்கூடிய பதத்தை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா இங்கே பார்க்கும்போது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் பிள்ளைகளேன்னு தான் கூப்பிட்றாரு. ஆனால் இங்கே நம்ம கான்டெக்சுவலாக பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அதாவது பிள்ளைகள் என்பவர்கள் இப்பொழுதுதான் விசுவாசத்தில் வந்தவங்க. வாலிபர்கள் முதிர் வயதானவர்கள்ங்கிற யாரு? அவர்கள் வேத வசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த பிள்ளைகளே என்று சொல்லும்போது இது யாரை குறிக்கக்கூடியது? விசுவாசத்தில் வளரக்கூடிய மக்கள். அவங்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு? இது கடைசி காலமாக இருக்குது. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துக்கு அறிகுறி என்ன? அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இந்த அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தையை நம்முடைய வேத வசனத்தில் யோவான் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் தான் கர்த்தர்கிட்ட கேட்டார் மத்தேயு 24வது அதிகாரத்தில். அதனால் அவர் என்ன எழுதுகிறாரு? அந்தி கிறிஸ்துகள் என்பதை குறித்து சொல்கிறாரு. இனி வருகிற நாட்களில் நம்ம பார்க்கும்போது யார் அந்தி கிறிஸ்துங்கிறதை நம்ம கீழே பார்ப்போம். அதனால் ஒரு அதை பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதே 22 இதே அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்ற மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த அந்தி கிறிஸ்துங்கிறத சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அநேக அந்தி கிறிஸ்தல் இப்போ வந்திருக்கிறாங்க. ஆனால் இது கடைசி காலமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ரட்சிப்பு சமயமாக இருக்குது. அதனால் இங்கே ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளுங்க. ரோமர் 13:11 சொல்லும்போது நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபத்திற்கதை பார்க்கலாம், இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. என காலத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதே மாதிரி தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசை விட்டு விலகி போவார்கள். அப்போ என்ன? அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டீங்க. அது மாத்திரமல்ல, 2 யோவான் 1வது அதிகாரம் 7வது சொல்லும்போது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அப்போ என்ன? இது கடைசி காலம். அந்தி கிறிஸ்து அநேகமாக இருக்கிறான். அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த காலத்தை காட்டிலும் இப்போ நம்ம வாழுகிற இந்த சமகாலங்கள் இருக்குது பாருங்கள், இந்த 2025, இது இன்னும் மோசமான காலம். என்ன? இன்றைக்கு பூமியில் எத்தனை பேர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தெரியுமா? ஏறக்குறைய 400 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், ஏறக்குறைய 400 பேர் என்ன சொல்கிறாங்க? நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? உண்மைங்க. அதாவது அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று அநேகரை மோசம் போக்கக்கூடியது. இன்றைக்கு இவர்கள் பின்னாடி அவங்கள முழுமையாக விசுவாசித்து போகக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அப்போ என்ன? தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா இது கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படக்கூடிய காலம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அநேகரை வஞ்சிக்கக்கூடிய
காரியம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் விசுவாசத்தில் வளரக்கூடியவங்க தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவன் யார், தேவனுடைய சித்தம் என்ன, யார் அந்தி கிறிஸ்து, இதெல்லாம் கற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையில் பலப்பட்டு தேவனுடைய வார்த்தையில் நடப்பட்டு தேவனுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாய் இருக்கும்போது தான் நம்ம கர்த்தருக்கு ஒரு உகந்த பாத்திரங்களாய் வாழ முடியும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அநேக வஞ்சிக்கிற கூட்டம் வந்திருக்கு. அதற்கு மத்தியில் நாங்கள் ஒரு உண்மையாய் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு உமக்கென்று வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.